ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் மேக் பண்ணதே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் குக் பண்ணதே இல்லை கைஸ். ஃபஸ்ட் டைம் குக் பண்ணியிருக்கேன் நான் ஓனாக. அது உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு கொடுங்க கைஸ். இல்லைனா இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நான் இன்னும் டூர் பிளாக்லாம் இதுக்கப்புறம் வரும் கைஸ். அதுக்கப்புறம் இன்னும் ஃபுட் பிளாக்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்னை மன்னிச்சிக்கோங்க. சரி, இப்போ நம்ம செஞ்ச இந்த கிர்னி மில்க் ஷேக்கை குடித்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா கைஸ், பாண்டா நம்மளோட பாண்டா. அண்ட் சொல்ல மாட்டேன், ஹாய் பாண்டா ஃபேமிலி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ எனக்கு பரவாயில்ல, உடம்புலாம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக கண்டென்ட் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு லைக் போடுங்க கைஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் இந்த சின்னஸ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சின்னஸ் குறைஞ்சனால கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது கைஸ். அந்த மேலே போட்டிருக்க அந்த உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கைஸ். இங்கே உங்களுக்கு மேபி கிளார் அடிக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். ஏன் நான் அந்த ஃபேஸை கட்டாமல் பண்ணேன்னா, நான் சிங்கிளாக தனியாக உட்காந்து பண்ணனால என்னால் இது பண்ண முடியல. வீடியோ என் ஃபேஸை கட்டி இது பண்ண முடியல. சப்போஸ் நம்மளோட எடிட்டோட யாராவது இருந்தாங்கன்னா நான் என்னோடய ஃபேஸை கட்டி பண்ண பார்க்குறேன் கைஸ். இன்னும் நிறைய கண்டென்ட் நான் யோசிச்சு வச்சுருக்கேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட் அடுத்தடுத்த வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். ஸோ கவலைப்படாதீங்க. செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கும். ஒர்த்து கைஸ். செய்ய எனக்கு ½ அன் ஹவர் ஆச்சு கைஸ். ஆனால் எனக்கு பிடிச்சோன்னே இது ஒர்த்து. அந்த ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணது ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் தான் வாய்ஸ் கேட்குதான்னு சொல்லுங்கள். வாய்ஸ் எனக்கு தெரியல. நைட்டு தான் ஷூட் பண்ணுவேன்னு நினச்சேன். ஸோ நம்ம எடிட் பண்ணுற வேலை நிறையா இருக்குதுனால இப்போயே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுதான் போய் ஷூட் பண்ணேன். நம்ம சீக்கிரத்தில் 1K சப்ஸ்கிரைபர் போகிறோம் கைஸ். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இந்த டைமில் கொடுப்பாங்க. அண்ட் சீசன் டைம்ல கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று பல்கா எடுத்துதான் வாங்க முடியும். அவங்க குறைஞ்ச 10 கேஸ் அந்த மாதிரி இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பில்லு இல்லாமல் வரும். இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மது பீசஸ் நல்லா பெருசாக இருக்கும். நிறைய பீசஸ் இருக்கும். அது சின்ன சின்னதாக இருக்கும். பீசஸ் சாதாரணமாக ஒரு அமைப்பாக இருக்காது. அப்படியே அது சொன்ன நஞ்சு போன மாதிரி அப்படியே அது ஒரு மாதிரி மெல்ட் ஆன மாதிரி இருக்கும். அது தேங்காய் இளநீர் இருக்குல்ல, இளநீரை பீஸ் வழுக்க இருக்கும்ல, அதை கட் பண்ணி உள்ள போட்டு இது இல்லைண்ணா. அது நான் 50 ரூபா 52 ரூபா பல்க். அது 20 கேஸ் அந்த மாதிரி 10 கேஸ் இருக்கிறவங்களுக்கு 47 எல்லாமே வரும். 2Kல வரும். இன்னொன்று வித்தவுட் பில்ல தான் வரும். சீசன் டைம்ல அவங்க சுற்றி உங்களுக்கு எங்கள் அப்பாவோட வாய்ஸ் கேட்குறாங்க. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அது மேபி நான் எடிட்டில் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். முடியலன்னா மேபி அப்படியே அப்லோட் பண்ணுறேன். யாரும் அது இதாக எடுத்துக்காங்க. இல்லைன்னா ரீஷூட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க சார். இந்த ப்ராடக்ட் என்னன்னா ரிட்டர்ன் கிடையாது சார்.
ரிட்டர்ன் எடுக்க மாட்டான், எக்ஸ்பிரி ஆனா எடுக்க மாட்டான். அன்சீசன்ல நம்ம கேட்காததுக்கு மேல அனுப்புவான். பணம் கட்டினாதான் எங்களுக்கு வருது. 10 கேஸ் எடுத்தோம்னா 10 கேஸ் பணம் கட்டி ஒரு வாரம் கழிச்சு தான் வரும். 10 கேஸுக்கு 2 கேஸ் கொடுப்போம், 8 கேஸ் வித்தவுட்ல தான் வரும். அது எங்களுக்கு அது இல்லாம மினிமமா நாங்க அவங்க எடுக்க முடியாது. சீசன் அப்போ ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டோம், கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸ்டாக்கே கொடுக்க மாட்டான். அப்ப வந்து நான் ஆல்சோ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க. இதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் பண்ணேன் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. நீங்கள் எப்படியே வீடியோவில் பார்ப்பீங்க. சப்போஸ் நான் வந்து இதே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் வந்து இதில் கிர்னி பழம் பாதி பழத்தை சேர்த்தேன் கைஸ். அதுக்கப்புறம் பால், சுகர், இது 3 தான் கைஸ் இந்த கிர்னி மில்க் ஷேக்கோட இது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நான் சில்லுன்னு பால் எடுத்து போட்டனால எனக்கு அது தேவையில்லை, தேவைப்படல கைஸ். அதுக்கப்புறம் முந்திரியோ இல்லை அதாவது கேஷ்யூ நட்ஸோ இல்லை பாதாமையோ நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸாக தூவலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்மளோட சாக்லேட் சிரப் நான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுற்றி லேயர் சாக்லேட் சிரப். சாக்லேட் டேஸ்ட்டும் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் அடிஷ்னலாக ஒரு கிர்னி ஃப்ரூட்டோட ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் டெக்கரேஷனுக்கு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ், ஷேர் பண்ணுங்க கைஸ். மறந்துடாமல் கீழே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க கைஸ். இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பாண்டா அந்த இமோஜியை போட்டு விட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அப்போ நாளைக்கு பார்க்கலாம் கைஸ்.